சார் நிஜமா சொல்றேன் சார், இவங்கெல்லாம் பேசும்போது இந்த காதல்ன்ற வார்த்தை யார் பயன்படுத்தினாங்களோ அப்பெல்லாம் உங்க முகத்தில் அவ்வளவு சிரிப்பு, அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு கைத்தட்டல். மனசு கேட்குது சார், மனசு நம்மளை அவ்வளோ வெறுக்கில் வச்சிருக்கு. வீட்டில் எத்தனை வருஷம் தான் சார் நம்ம முதல்ல எல்லாம் வாழ்க்கை வந்து ஒரு கட்டுக்குள்ளே இருந்துச்சு. அப்போ நமக்கு எல்லாரும் வீட்டில் உள்ள பிள்ளைங்களை நேசிக்கிறோம், ஒய்ஃபை நேசிக்கிறோம், அம்மாவை நேசிக்கிறோம் இருந்தோம். இன்னைக்கு வாழ்க்கை நம்ம கையில் இருந்து வந்து உட்காந்துச்சு பாருங்க ஒரு சனியை. எது? செல்போனு. யாரோ சொன்னாங்க ஒரு காதலை வெளிப்படுத்துறதுக்கு 1 வாரம் 10 நாள் 1 வருஷம் காத்திருப்போம்னு. அந்த காத்திருந்து நம்ம என்ன அனுபவிச்சோம்? கடைசியில் 1 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு சொல்லும் நான் வேற ஆளை காதலிக்கிறேன், நீ வேற ஆளை பாருங்க. அப்போ 1 வருஷம் வேஸ்டா போச்சா? ஆனா இப்போ அது என்ன வசதி, உடனே போடுவோம், இல்லைங்க ஐ எம் கமிட்டட் தேங்க்யூ, அடுத்த ஆளு. இப்ப பிரச்சனை இல்லைன்ற, எனக்கு எதுக்கு வியாதி, நான் ஏன் தாடி வளர்த்துக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு தெரியணும், தேவையில்லை. வாழ்க்கை அழகானது. நீங்க நல்லவங்களா இருக்கிற வரைக்கும் நான் சொல்லுவேன், உங்களுக்கு மட்டும் எப்படி சார் இவ்வளவு பேர் உங்களை விரும்புறாங்க, உங்களை காதலிக்கிறாங்க? நான் யாரையும் பயன்படுத்திக்க நினைச்சதில்லை. நான் இருக்கும் நேரத்தில் இருக்கும் இடத்தில் அவர்களிடம் சந்தோஷமாக இருக்கிறேன். அவளை கடந்து சென்ற பொழுது அவங்களோட சந்தோஷம் எனக்கு தேங்கி நிற்குது, என்னோட சந்தோஷம் அவங்களுக்கு தேங்கி நிற்குது, அவ்வளவுதான். என் படத்துல பாருங்க வில்லனே வரமாட்டான். ஏன்னா நான் வில்லன்களை விரும்புவதில்லை, நான் வில்லனாகவும் இருப்பதில்லை. அது என்னோட வாழ்க்கை முறை. அப்படி இருந்து பாருங்களேன், நீங்க உங்க வாழ்க்கையில் அவ்வளோ அழகா, அவ்வளோ எனக்கு நிஜமா பிரச்சனைகள் நிறைய இருக்கு. கடன் இருக்கு, படம் எடுக்கல, படம் எடுக்க ப்ரொடியூசர் கிடைக்கல, போய் கதை சொல்றதுக்கு போனா ஹீரோக்கள் கதை கேட்க மாட்டேன்றாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா நான் படுத்தா தூங்கிடுறேன், நடந்து ஆரோக்கியமா நடக்கிறேன், போனா சந்தோஷமா இருக்கேன். இங்க பாருங்க இவ்வளவு அழகா பேசுறேன். காரணம் என்னன்னா நான் வாழ்க்கை ஈஸியா எடுத்துக்கிட்டேன், எந்த கஷ்டமும் கிடையாது. எல்லாத்தையும் கடக்கும் சக்தி நம்ம கிட்ட இருக்கு. அப்ப இந்த கடக்கும் சக்தி நம்ம கிட்ட இருக்கும்போது நீங்கள் காதல் வயப்பட்டு, அன்பு வயப்பட்டு, சந்தோஷம் வயப்பட்டு, எல்லாரோடையும் சிரிச்ச முகத்தோட அன்பா பேசுங்க, அவ்வளோ நோய் காலி. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.